ஒரு எழுத்துப் பிழை உலகின் மிகப்பெரிய வங்கி திருட்டை நிறுத்தியது என்று தெரியுமா? 2016ஆம் ஆண்டு வடகொரிய ஹேக்கர்கள் பங்களாதேஷ் மத்திய வங்கியில் 6 மாதங்கள் மறைவாக இயங்கினார்கள். யாரும் அவர்களை கவனிக்கவில்லை. பிறகு ஒரே இரவில் அவர்கள் தாக்கினார்கள். அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வழியாக 35 ஸ்விஃப்ட் பண பரிமாற்ற கோரிக்கைகளை அனுப்பினார்கள். தொகை கிட்டத்தட்ட $1 பில்லியன். ஒவ்வொரு கோரிக்கையும் சரியாக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. எந்த பாதுகாப்பு அமைப்பும் அவர்களை பிடிக்கவில்லை. ஆனால் ஒரு வங்கி ஊழியர் ஒரு கடிதத்தில் ஃபவுண்டேஷன் என்று தவறாக எழுதப்பட்டதை பார்த்தார். ஃபவுண்டேஷன் என்று இருக்க வேண்டியது. அந்த ஒரு பிழை அவரை சந்தேகப்பட வைத்தது. பெரும்பாலான பரிமாற்றங்கள் உடனே நிறுத்தப்பட்டன. ஆனால் $81 மில்லியன் ஏற்கனவே வெளியேறிவிட்டது. அந்த பணம் பிலிப்பைன்ஸ் சூதாட்ட மையங்களில் மறைந்தது. இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை. திருட்டு தோல்வியடைந்தது பாதுகாப்பால் அல்ல, ஒரு சின்ன எழுத்துப் பிழையால். அதுவே வரலாற்றை மாற்றியது.